மகர ராசி அன்பர்களே, நீங்கள் இப்போது 7.5 சனியில் பாதச்சனியில் இருக்கிறீங்க. அதை நீங்கள் மனசை நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு இதர கிரகங்கள், அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் வருஷ கிரகங்களில் பலம் இல்லை. இதனால் நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுப்பது, படிப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குடும்பத்தில் மிகவும் அனுசரித்து போக வேண்டும், மற்றும் முக்கிய பொறுப்புகளை கூட நீங்கள் அவர்களிடத்தில் விட்டுவிடலாம். பிறருக்காக நீங்கள் பண பொறுப்புகள், ஜாமீன் பொறுப்புகளை ஏற்கலாகாது. தனக்கு அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த காரியங்களும் ஈடுபடாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இப்போ வருஷ கிரகங்களில் ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு முக்கிய திருப்பத்தை உங்களுக்கு உண்டாக்கும். அதாவது இந்த 7.5 சனியால் வரும் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதற்கே அந்த ராகுடைய பலம்தான். அவங்களுடைய சமயோஜிதம் வேண்டும், பிறகு எந்த வகையில் அனுசரிக்க வேண்டும் என்ற நிலை வேண்டும், ஆண்டவனுடைய அனுகிரகம் வேண்டும். இதையெல்லாம் ராகுபவன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். அடுத்தாப்புல உங்களுக்கு பிற நாடு, மொழி, இனம் மற்றும் தொழில் எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் எதை நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களோ அதை தைரியத்தோடும் பிறருடைய சப்போர்ட்டுகளோடும் தெய்வ பலத்தோடும் சரியாக இயங்கி தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள். சில நேரம் பல இடையூறுகள் வரும் சனி செவ்வாயினுடைய சேர்க்கையால். ஆனால் அந்த இடையூறுகள் எந்த வகையில் பார்த்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போன மாதிரி அந்த பாதிப்புகள், பாதகங்கள் யாவும் பின்னாடியவைகள் நீங்கி நீங்கள் பெற வேண்டிய நன்மையை பிறர் மூலமே யார் உங்களுக்கு தட வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ, எந்த தடை உங்களுக்கு முன்னாடி நிற்கின்றதோ அவைகளெல்லாம் விலகி அவர்கள் மூலமாகவும் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவும் இறையொருளாலும் அதை கண்டிப்பாக பெற்றுவிடுவீர்கள். 5ஆம் இடத்தில் குரு பகவான், குரு கடாட்சியம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கின்றன. உங்கள் ராசியை பார்க்கிறார், நல்ல இடத்துல இருக்கார். அதனால் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியம் நன்மையாக முடியும். அழகான வீடு, வாகனங்கள், சௌரியங்கள், ஆடை அணிமலர்கள், லக்ஸுரியான அம்சங்கள் மற்றும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய விருப்பத்தை குடும்பத் தலைவன் அவர்கள் விருப்பத்தோடு கொண்டு செல்வார். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வகையிலாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மீடியா மற்றும் எந்த வகையிலும் நீங்கள் பேசப்படுவீர்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சிறப்புகளும் திறமைகளும் பலருக்கு சென்றடைந்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள். அதிர்ஷ்டமுடைய குழந்தைகள் பிறக்க இருக்கிறார்கள். கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தாமதமாகும். ஆனால் ஆண்டின் மத்திய பகுதிக்கு மேல் அந்த முயற்சி எந்த வகையிலும் வீண் போகாமல் அது வெற்றியாக மாற்றிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு இருக்கின்றன. அத்துடன் உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்தவுடன் வேலையில் மிக முக்கியம். வேலையை காட்டி சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கண்ணாடி, நீர், உணவு, வெண்மை நிற பொருட்கள், அன்றாடம் அழியக்கூடிய வஸ்துக்கள், கலை, அரசியல், ஜோதிடம், கன்சல்டிங், காஸ்மெட்டிக்ஸ் மற்றும் சாக்கு, கலைத்துறை, விளையாட்டு, வினோதம், பட்டை தீட்டும் தொழில், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஆண்டு ஏற்புடைய ஆண்டாகவும் நல்லதொரு ஆர்டர்களும் அணுகுமுறைகளும் கஸ்டமர்களுடைய சிறப்புகளும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். அத்துடன் தெய்வ பலமும் உங்களுக்கு கூடியிருக்கிறது. தெய்வ நேர்த்திக்கடன்களையும் சரியாக செலுத்தி உங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமான பயணங்களை மேற்கொண்டு வாழ்வீர்கள். மகரம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, மகர ராசிக்காரர்கள் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள். திருவோணம், அவிட்டம், உத்திராடம், சொல்ல வேண்டாம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இங்கே செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாய் சனி செயற்கையாக வேறு இருக்கின்றது. இது வரும்பொழுதே நம்மளை என்ன செய்ய போகின்றதோ பலர் பலவிதமாக பேசுவார்கள். எல்லாம் வல்ல தேவியினுடைய அருளால் மூலத்திரிகோணம் என்ற 159 சாரம் உங்களை காப்பாற்றப் போகின்றது. அதை அப்பொழுது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? திருவோணம் நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த திருவோணம் நட்சத்திரத்தன்று கண்டிப்பாக குற்றாலநாதர் கொல்லாமணி அம்மாள் சந்நிதி, தென்காசியிலே குற்றாலத்திலே குற்றாலநாதர் கொல்லாமணி அம்மாள் சந்நிதியிலே ஒரு தரணி பீடம் என்ற ஒரு பீடம் இருக்கின்றது. அங்கே அம்பாளுடைய வழிபாடு பகல் 12 மணிக்கு சால சிறந்த வழிபாடு. அதுவும் பௌர்ணமி என்று போனீர்களால் மிகச்சிறந்த வழிபாடு. அங்கே சென்று அதுக்கு மாலை அணிவித்து முடிந்தால் உங்கள் கை விரல் கட்டை விரல் அளவு ஒரு திரிசூலம் அடித்து அந்த திரிசூலத்தை கொண்டு போய் உங்கள் மனதால் வேண்டி
இந்த உள்ளங்கையிலே இந்த ரேகையிலிருந்து இந்த நடுவிரலுக்குள்ளே இந்த உள்ளங்கையிலிருந்து நடுவிரல் ரேகை வரை இந்த ரேகைக்குள்ளே அந்த சூலத்தை வைத்து மனதார வேண்டி உங்கள் கடன் தொல்லையிலிருந்து உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் வேண்டுதல் பண்ணி அந்த தரணி பீடத்தை 11 சுற்று சுற்றி அந்த உண்டியலிலே செலுத்துங்கள். அது ஜாம்பவான் கரடியும் அகஸ்தியனும் கட்டிய ஒரு தரணி பீடம். 2 அங்கே பலிபீடங்கள் இருக்கும். எங்குமே அப்படி பார்க்க முடியாது. 2 பலிபீடங்கள் இருக்கும். அதை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.